கமல் சார் மாதிரி ஆள் வந்துட்டு கமல் சாருக்கு வந்து மேன் ஹூ வாண்டட் இது டு கோ ஃபார் ஓடிடி இல்லை. ஆமாம், முதல்ல அவர் எல்லாத்தையுமே பல வருஷம் முன்னாடி அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இருப்பாரு. சினிமா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, நீங்க கரெக்டான கம்யூனிகேஷன் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவன் வேலையை பார்த்துருக்காங்க கரெக்டா, நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்த்துருவோன்ற எண்ணம் உடனே வந்துடுது. நம்ம இஷ்டத்துக்கு கதை சொல்ல முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு டைம் எடுத்துக்க முடியாது. ஸோ இன்னவே இது ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் தான். கிருஷ்ணா இருக்கார்ல, ரொம்ப நாளைக்கு அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஆட் அப்படின்ற உலகம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் உலகம் இல்லை. பிகாஸ் ஒரு 2.5 நிமிஷம் சொல்றதுக்கும் 20 செகண்ட் சொல்றதுக்கும் 2.5 மணி நேரம் சொல்றதுக்கும் இருக்கிறது. டெல் அஸ் அபவுட் பிளாக் பாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஏஜென்சி. இட்ஸ் லைக் ப்ராப்ளி டன் ஆல்மோஸ்ட் ஃபார் பெரிய இருக்கிறதுலே பெரிய அது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆண்டவர் முதல் தடவை நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆட்ல ஃபர்ஸ்ட் காமிச்சது நீங்க தான். எனக்கு எப்பவுமே இந்த டவுட் இருக்கும், பெரிய ஸ்டார்ஸ் வந்து ஹாலிவுட்ல வெளியில கொடுக்கறத விட வந்து இந்த ஆட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் see it as something கீழே மேலன்னு பார்க்க மாட்டாங்க. பட் சம்வேர் நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் இந்த ஆடுன்றத வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ஆகுவோ, இன்னும் கடைசியில் ஆட்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஹவு டிட் கமல் சார் see it? இந்த அட்வர்டைசிங்கே வந்துட்டு நான் வந்து ஐ வாஸ் ட்ரெயின்ட் அண்டர் ராஜீவ் மேனன் சார். அதனால எனக்கு உள்ள வர்றது ஈஸியாக இருந்துச்சு. when I got to direct personality like Kamala Hassan sir, எனக்கு முதல்ல பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது, அதே சமயத்தில் பயங்கர நர்வஸ்னஸ் இருந்தது. ஏன்னா இட்ஸ் 30 செகண்டர் போய் அவர்கிட்ட சொல்லிடலாம் எல்லாம். என்ன விஷயம்னா அவர் இது எப்படி பார்ப்பாரு, இப்படி எங்கே ஒத்துப்பாங்க, எங்கே அங்கே தான் வந்து a star an actor like Kamala Hassan sir வராரு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா சினிமா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, நீங்கள் கரெக்டான கம்யூனிகேஷன் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவன் வேலையை பார்த்துருக்காங்க கரெக்டா, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துருவோன்ற எண்ணம் உடனே வந்துடுது. இல்லைன்னா தான் தெர் இஸ் இது டு ஃபிக்ஸ்ன்ற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க அவங்க. இதில் ஏதோ இல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிடணும்னா கமல் சார் மாதிரி ஆள் வந்துட்டு கமல் சாருக்கு வந்து மேன் ஹூ வாண்டட் இது டு கோ ஃபார் ஓடிடி இல்லை. முதல்ல அவர் எல்லாத்தையுமே பல வருஷம் முன்னாடி அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இருப்பாரு, ஜிடி நாயுடு மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு அட்வர்டைசிங்குள்ள வரும்போது அவர் என்ன கிளாரிட்டியோட வந்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். உள்ள வந்து ஸ்கிரிப்ட் பார்த்தாரு, இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்னு அப்படியே ஒரு சின்ன சிரிச்சிட்டு யா வில் கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு கீழே மேலே எதுவுமே எப்பவுமே கிடையாதுன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. ஏன்னா an art is an art. அது எதுவாக இருந்தாலும் ஒரு பேட்டிலே சொல்லுவார், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வரைய மட்டும் தெரியாதுன்னு சொல்லி. அந்த அன்பே சிவம் பண்ணும்போது நினைக்கிறேன் அவர் வந்து அந்த கயிற்றுல கட்டி வரைவார். ஸோ நான் அது மட்டும் இன்னும் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆள். ஆர்ட் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பிரஷன் தான் ஆர்ட்டு. நான் எதுவாக இருந்தாலும் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர்ன்ற மாதிரி ஒரு ஆள். அவர் டைரக்ட் பண்ணதும் எனக்கு பெரிய விஷயம்தான். அவர் ஆர்ட்டை வந்து கீழே மேலே பார்க்க மாட்டாருன்றதும் ஐ திங்க் ஐ எம் 200% ஷுர் அபவுட் இட். ஆனால் இதில் இந்த ஹோல் பீஸில் இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு போனதுனால தானே. மேபி அவரை கூட்டின்னு போய் இங்கே பாருங்க இந்த கடையிலேருந்து எடுக்கலான்ற ஒரு கிளீஷே ஆட் எடுக்காமல், ஆனால் அது வந்து கமல் சார்ன்றதுனால நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட கட்டிங்களா? அது எல்லாருக்குமே அவங்க ஸ்டேட்டஸ்க்கு போய் தானே நம்ம யோசிக்க முடியும். அதாவது போய் இந்த சென்ஸ் அங்கே வச்சு தானே அவரை நம்ம யோசிக்க முடியும். கரெக்டாக 40 செகண்ட்ஸ்க்கான ஆடு, இவ்வளோ டைலாக்ஸு, இங்கேருந்து இப்படி அவர் போய் மாடியில் போய் ராக்கெட் விடணும். அவருக்கு கொடுக்காம என்னப்பா 3 சேலஞ்ச் கொடுத்துருங்க. அப்படியே அவர் அசால்ட்டா பண்ணிட்டாரு. அவர் வந்து அப்படியே அந்த டைம் பர்ஃபெக்டா முடியும் அந்த ஆடு அந்த டைம்ல. அப்படியா? யா he is like a genius. எங்கால ரிவர்ஸ்ல வாயில லிப்சிங் பண்ணவரு, ரிவர்ஸ்ல லிப்சிங் பண்ணவரு. அவருக்கு அதான் ஐ மீன் என்னன்னா அவரோட ஜீனியஸை விட்னஸ் பண்றதுக்கான பாக்கியம் கிடைச்சது. சினிமால நடக்கிற எந்த ஒரு விஷயம் ஆட் இண்டஸ்ட்ரியில பண்ணவே முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு கதை சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் அதை சுற்றி தான் கதை சொல்லி ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு டைம் எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ என்ன ஒரே பெரிய சேலஞ்ச் இல்லைன்னா நீங்கள் கேட்கும்போது, நான் இப்போ ஒரு சேட் சீக்வென்ஸ் ஒன்று எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம் விட்டு அதை நான் உங்களுக்கு அந்த இம்பேக்டை உங்களுக்கு கிடைக்க செய்யணும்.
அதே மாதிரி ஒரு எமோஷனல் சீன் நான் எடுக்கணும் அட்வர்டைசிங்லனா அந்த டைம் கிடையாது. தி லக்ஸுரி ஆஃப் டைம், டியூரேஷன் கிடையாது. அதுக்குள்ள நான் சொல்லி ஆகணும். ஸோ இன்னவே இது ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் தான். அது நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறதுல தான் நம்ம திறமை இருக்குது.